ஹாய், இன்னைக்கு எபிசோட் பார்க்குற பர்சன், அதாவது ஃபைனல் கிளைமேக்ஸ் எபிசோட் பார்க்குறவங்க வந்து உங்கள் ஃபீட்பேக் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன வீடியோ கிளிப் மாதிரி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி எனக்கு பர்சனலாக இன்ஸ்டாகிராமில் சென்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இது எதுக்காக அப்படின்னா, எனக்கு பர்சனலாக இந்த ஒரு ஃபீட்பேக் வீடியோஸை கலெக்ட் பண்ணி ஒரு மெமரிஸை நான் வச்சுக்கணும் அண்ட் என்னோட பேஜில் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ ரெக்கார்ட் பண்ணி எனக்கு பர்சனலாக சென்ட் பண்ணுங்கள். சுந்தரி டீமே வெயிட் பண்ணுது உங்களோட ரெக்கார்டிங்காக. சன் டிவியில் ஒளிபரப்பான சுந்தரி சீரியல் இன்னைக்கு ரொம்பவே எமோஷனலோட முடிச்சிருக்கிறாங்க. அந்த வகையில் கிளைமேக்ஸ் சீனில் கார்த்திக் தமிழ் என் குழந்தை, சுந்தரிக்கு இந்த குழந்தை மேலே எந்த உரிமையும் இல்லை அப்படின்னு சொன்னதும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் அனு என்ட்ரி கொடுத்து குழந்தை சுந்தரிக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போதான் கார்த்திக் ஒரு ட்விஸ்ட் கொடுத்து அனுட்ட நான் செஞ்சதெல்லாம் உனக்காகத்தான், உன்னை வர வைக்கத்தான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு கதறி அழுதுருப்பாங்க. அதை பார்க்கும்போது ரொம்பவே எமோஷனலாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கடைசியாக சுந்தரி தான் கார்த்திக் அணுவை எவ்வளோ லவ் பண்ணுறாங்க அப்படின்னு புரிய வச்சு ரெண்டு பேரையும் சேர்த்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் சுந்தரிக்கும் வெற்றிக்கும் சிறப்பாக திருமணத்தை முடிச்சு சுந்தரி சீரியலை முடிச்சிருப்பாங்க. இந்த சீரியலை ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் சுந்தரி சீரியல் டீமுமே ரொம்ப மிஸ் பண்ணுறதா சொல்லி வந்துட்டு இருக்கிறாங்க. அதே நேரம் சுந்தரி சீரியலில் ஹீரோயினாக நடித்த கேப்ரிலா சீரியல் கிளைமேக்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேப்ரிலா சில தினங்களுக்கு முன்னாடி தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதா ஃபேன்ஸ் மத்தியில் சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் சமீபத்தில் தன்னோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் நான் சென்னை விட்டு கிளம்புறேன், இனிமேல் சினிமா மற்றும் சீரியல் நடிக்க மாட்டேன், மீடியா வாழ்க்கையில் கொஞ்சம் பிரேக் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதனால கேப்ரிலாவை பலரும் மிஸ் பண்ணி வரதா சொல்லி வந்துட்டு இருக்கிறாங்க.